Dear students, 12th business maxல நம்ம 4th chapter differential equation பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து exercise 4.3ல வந்து 5th sum பார்த்தோம். இப்போ வந்து 6th sum பார்க்க போறோம். பாருங்க. The slope of the tangent to the curve at any point x, y on its given by minus 5y cube minus 4y squared into dx plus 2xy squared minus x cube into dy equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், minus 5y cube minus 4yx squared into dx plus 2xy squared minus x cube into dy equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? இது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா y cube, இது 2, இதில் பவரில் 1, இதுவும் 3, அப்போ ஈக்குவலாக தான் இருக்குங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 + 1 3, இதுவும் 3 தான். அதனால் திஸ் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா? நான் இதை மட்டும் வச்சுக்கிறேங்க. 2x y squared minus x cube இது மட்டும் எடுத்துக்கிறேங்க into dy, இதை மட்டும் இங்கே வச்சுக்கிறேங்க. இந்த மைனஸு இந்த பக்கம் போனால் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆயிருங்களா? அப்போ 5y cube minus 4yx squared into dx அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? dy by dx ஃபார்மில் எழுதணும். அதனால் dy by dx ஃபார்ம் கொண்டு வர போகிறேங்க. இப்போ இது மல்டிப்ளை இருந்தாலும் டிவைட் ஆயிருங்களா? அப்போ என்ன எழுதிக்கிறேங்க? dy by dx equal to, இங்கே பாருங்கள், இதை அப்படியே வச்சுக்கிறேங்க. 5y cube minus 4yx squared by, இது மல்டிப்ளை இருந்தாலும் வந்து டிவைட் ஆயிருங்க. அப்போ 2xy squared minus x cube. சரிங்களா? இது திஸ் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் தான். 3, இது 2 + 1 3, இங்கேயும் 3 இருக்கிறனால பவர் வந்து ஈக்குவலாக இருக்கிறனால ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா y equal to vx அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. இதை டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ என்ன வருங்க? dy by dx equal to v into x பண்ணும்போது 1ங்க ப்ளஸ் எக்ஸை வச்சுட்டு பண்ணும்போது dv by dx. அப்போ என்ன வருங்க? v plus x into dv by dx. கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறேங்க. பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த dy by dx பதிலாக v plus x into dv by dx equal to 5. yக்கு பதிலாக vxன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ v cube x cube minus 4, yக்கு பதிலாக vxங்க into x squared by 2x, y squared பதிலாக v squared x squared minus x cube அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? பாருங்கள், x cube இது பவரில் 1 இருக்க மாதிரி அர்த்தம். அப்போ x squared into x cube, காமனாக x cube வெளியில் எடுத்துக்கிறேங்க. அப்போ 5v cube minus 4v அப்படின்னு கிடச்சிருங்க. பை இதிலிருந்து x squared into x cubங்களா, இங்கே ஒரு x cube இருக்குது. அப்போ x cube வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன வருங்க? 2v squared minus 1 அப்படின்னு கிடச்சிருங்க. x cube கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ளஸ் v இந்த ஈக்குவலுக்கு அந்த போச்சுன்னா மைனஸ் ஆயிருங்க. அப்போ x into dv by dx equal to 5v cube minus 4v by 2v squared minus 1 minus v. இந்த ப்ளஸ் v இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் வின்னு வச்சுங்க. அடுத்த ஸ்டெப்பில் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறாங்க. அப்போ 5v cube minus 4v minus v into 2v squared minus 1 by 2v squared minus 1 அப்படின்னு ஆச்சுங்க. அப்போ 5v cube பாருங்கள், மல்டிபிள் பண்ண போகிறேன். பாருங்கள், 5v cube, சரிங்களா? 5v cube minus 4v, இந்த வியால் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா என்ன வருங்க? மைனஸ் 2v cube, அது மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் v பை 2v squared minus 1 அப்படின்னு கிடச்சிருங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், 5v cube 2 போயிடுச்சு அப்படின்னா 3v cube minus 4vல v போச்சு அப்படின்னா minus 3v by 2v squared minus 1 அப்படின்னு எழுதி பாருங்க. இப்போ வேரியபிள் ஆர் செப்பரபிள் பண்ண போகிறேன். வேரியபிள் செப்பரபிள் பண்ண போகிறேங்க.
பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3v கியூப் மைனஸ் 3v பை 2v ஸ்கொயர் மைனஸ் 1. நான் என்ன பண்ண போகிறேங்க அடுத்த ஸ்டெப்பில் இந்த 3 காமனாக வெளியில் எடுத்துக்கிறேங்க. வெளியில் எடுத்துட்டா v கியூப் மைனஸ் v பை 2v ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிட்டேங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிளர் செப்பரபிள் பண்ண போகிறாங்க. சரிங்களா? எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் எக்ஸ்லாம் ஒரு பக்கமாகவும் விலாம் ஒரு பக்கமாக கொண்டு வர போகிறேங்க. அப்போ இந்த டிவி மட்டும் வச்சுக்கிறேங்க. இது மல்டிப்ளை தானே டிவைட் ஆயிருங்க. வி கியூப் மைனஸ் வி பை 2v ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு சரிங்களா? இங்கே 3 இருக்குங்க. இது டிவைட் அந்த பக்கம் வச்சுன்னா ஈக்குவலுக்கு அந்த போனால் மல்டிப்ளை ஆயிருங்க டிஎக்ஸ். இது மல்டிப்ளை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் ஆயிருங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது மேலே போயிடுச்சு அப்படின்னு என்ன வருங்க 2v ஸ்கொயர் மைனஸ் 1 பை v கியூப் மைனஸ் v இன்ட்டு dv ஈக்குவல் டு 3 dx பை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலேருந்து v காமனாக வெளியே எடுக்க போகிறோங்க. v காமனாக எடுத்து என்ன வருங்க பாருங்கள் 2v ஸ்கொயர் மைனஸ் 1 பை இதிலேருந்து v வெளியில் எடுத்துகிட்டு அப்படின்னா v ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு dv ஈக்குவல் டு 3 இன்ட்டு dx பை எக்ஸ். ஓகேங்களா? என்னென்ன போத் சைட் ஆஃப் இன்டகரல் பண்ண போகிறேங்க. இந்த இன்டகரல் பண்ணிவிட்டேங்க. போத் சைட் ஆஃப் இன்டகரல் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இதை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறேங்க. சரிங்களா? இதை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இது மட்டும் எடுத்துக்க போகிறேங்க. பாருங்கள் கன்சிடர் 2v ஸ்கொயர் மைனஸ் 1 பை v இன்ட்டு v ஸ்கொயர் மைனஸ் 1 அதை மட்டும் எடுத்துக்க போகிறேங்க. இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ண போகிறேங்க. பாருங்கள் 2v ஸ்கொயர் மைனஸ் 1 v இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஃபார்முலா. அப்போ 1 ஸ்கொயர் 1 தான். அதனால் v ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதலாங்க v ப்ளஸ் 1 இன்ட்டு v மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாங்க. இப்போ இதை பாருங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் a பை v ப்ளஸ் b பை v ப்ளஸ் 1 ப்ளஸ் c பை v மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன் எல்சிஎம் எடுக்க போகிறேங்க. v இன்ட்டு v ப்ளஸ் 1 இன்ட்டு v மைனஸ் 1 எல்சிஎம் எடுத்துக்கிறேங்க. அப்போ v இருக்குங்க. எது இல்லைங்க v ப்ளஸ் 1 v மைனஸ் 1 இல்லைங்களா? அப்போ a இன்ட்டு v ப்ளஸ் 1 v மைனஸ் 1 அப்படின்னு வச்சுங்க. ப்ளஸ் b இன்ட்டு v ப்ளஸ் 1 இருக்குங்க. எது இல்லைங்க இந்த vயும் v மைனஸ் 1 இல்லைங்களா? அப்போ v இன்ட்டு v மைனஸ் 1 அப்படின்னு எழுதிடுங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறேன் ப்ளஸ் c இன்ட்டு v மைனஸ் 1 இருக்குங்க. எது இல்லைங்க v இன்ட்டு v ப்ளஸ் 1 இல்லை. சரிங்களா? எடுத்துக்கிறேங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2v ஸ்கொயர் மைனஸ் 1 பை v இன்ட்டு v ப்ளஸ் 1 இன்ட்டு v மைனஸ் 1 ரெண்டு சேமாக இருக்குங்க. கேன்சல் பண்ணிடுறேன். மீதி இருக்கு என்ன பாருங்க அப்படிங்கன்னா 2v ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு a இன்ட்டு v ப்ளஸ் 1 இன்ட்டு v மைனஸ் 1 ப்ளஸ் v இன்ட்டு v மைனஸ் 1 ப்ளஸ் c இன்ட்டு v ப்ளஸ் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம 11th போட்டதாங்க ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அங்கே பாருங்கள் இதில் மைனஸ் 1 விக்கு பதிலாக மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணால் ஏ 0 ஆயிரும். அடுத்து என்ன சி 0 பி கிடச்சிருங்க. அப்போ என்ன பண்ண போகிறேன் புட் v ஈக்குவல் டு மைனஸ் 1லேருந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணினேன் அப்படின்னா என்ன வருங்க பாருங்கள் 2 இன்ட்டு மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு இது மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணால் இது ஃபுல்லாக 0 இருங்க. அப்போ 0 அப்படின்னு எழுதிட்டேங்க. இதில் பாருங்கள் மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணால் ப்ளஸ் b இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணால் இது ஃபுல்லாக 0 இருங்க. அது 0 அப்படின்னு எழுதிட்டேங்க. மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 இருங்க 2 மைனஸ் 1 1 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் மைனஸ் 1 ஆட் பண்ணால் மைனஸ் 2 அப்போ 2 1 சார் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ 2b அப்படின்னா இருங்க. அப்போ b ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கிடச்சிருங்க. அடுத்து பாருங்கள் v ஈக்குவல் டு ப்ளஸ் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இது 0 இருங்க. இதுவும் 0 ஆயிரும். c கிடச்சிருங்களா? அப்போ v ஈக்குவல் டு 1 ஈக்குவேஷனில் 1ல் சப்ஸ்டிட் பண்ணினேன் அப்படின்னா 1ல் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 1 மைனஸ் 1 ஃபுல்லாக 0 இருங்க 0 அப்படின்னு எழுதிட்டுங்க. இங்கே பாருங்கள் இங்கேயும் 1 மைனஸ் 1 ஃபுல்லாக 0 இருங்க. அதனால் இதுவும் 0 ஆயிடுச்சு. இங்கே ப்ளஸ் c இன்ட்டு 1 ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிருங்க. அப்போ பாருங்கள் 1 ஸ்கொயர் 1ங்களா 2 2ல் 1 போச்சுன்னா 1 இங்கே 1 ப்ளஸ் 1 2 அப்போ 2c அப்போ c ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கிடச்சிருச்சுங்க.
அடுத்து என்ன பண்ண போகிறேன், v = 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். v = 0ன்னு ஈக்குவேஷனில் 1ல் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பாருங்கள், 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன கிடச்சிருங்க, இதில் 0 இருங்களா, 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ என்ன இருக்கும், -1 மட்டும் இருக்குங்களா. இங்கே 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ a × 1, இது 0ன்னா 0 - 1 -1 ப்ளஸ் b × இது ஃபுல்லாக 0 இருங்களா, அப்போ 0ன்னு எழுதிக்கிறேங்க. அப்போ இதுவும் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் இதுவும் 0 இருங்களா, அப்போ 0ன்னு ஆயிடுச்சிங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள் என்னென்னு கிடைக்குங்க, பாருங்கள் -1 = -aங்களா, மைனஸ் கேன்சல் பண்ணிட்டா என்ன வருங்க, அப்போ a = 1 அப்படின்னு கிடச்சிருங்களா. இதில் எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பாருங்கள் 2v² - 1 v × v² - 1க்கு பதிலாக a/v, அப்போ ஏங்கிறது 1/v ப்ளஸ் b அப்படிங்கிறது 1/2 v + 1 ப்ளஸ் c அப்படிங்கிறது அதுவும் 1/2 தாங்க, 1/2 v - 1 அப்படின்னு ஆயிடுச்சிங்க. சரிங்களா. இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. பாருங்கள் இது 1/v இன்டெக்ரல் பண்ணால் log v அப்படின்னு எழுதிருங்க. ப்ளஸ்ஸு பாருங்கள் 1/2 காமனாக இருக்குங்க, இந்த 1/2 மட்டும் வெளியில் எடுத்துக்கிறேன். பாருங்கள் இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 1, இது 0 ஆயிடுச்சிங்களா. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்குங்க 1 × dv, அப்போ என்ன எழுதிக்கலாங்க, log of v + 1 அப்படின்னு எழுதிக்கிறேங்க. இது 1/2 காமன் எடுத்ததுனால இது log of v - 1 அப்படின்னு எழுதிக்கிறேங்க. சரிங்களா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கனால log யூஸ் பண்ணிக்கிறேங்க. அப்போ 3 1/x பண்ணால் log xங்க ப்ளஸ்ஸு log c அப்படின்னு எழுதிக்கிறேங்க. இங்கே பாருங்கள் log v அப்படியே வச்சுட்டேங்க ப்ளஸ்ஸு log a + log b, அப்போ 1/2 log a பிங்களா, log of v + 1 × v - 1. ஓகேங்களா. இது மேலே பவருக்கு மேலே கொண்டு போயிருங்க, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி log of x³ ப்ளஸ்ஸு log c அப்படின்னு எழுதிக்கிறேங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள் log v ப்ளஸ்ஸு சரிங்களா log a, இது log a + log b log abன்னு எழுதிங்க. பாருங்கள் a + b × a - b, அப்போ a² - b² அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போடலாங்களா. அப்போ 1/2 log of v² - 1 = இது log a + log b, அப்போ log ab log x³ c அப்படின்னு எழுதிட்டேங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள் log v, இந்த 1/2 பவரில் கொண்டு போயிடலாங்களா, மேலே கொண்டு போயிட்டா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, அப்போ log of v² - 1 whole power 1/2 = log of x³ c அப்படின்னு. இது log a + log b, அப்போ log of v × ரூட் போட்டுக்கலாங்களா, root of v² - 1 = log of x³ c அப்படிங்களா. log கேன்சல் பண்ணால் v × root of v² - 1 x³ c அப்படின்னு எழுதினாங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து yக்கு பதிலாக vக்கு பதிலாக y = vxங்களா, அப்போ v = y/x அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டுங்களா. அப்போ என்ன வருங்க, y/x root of இது என்ன வருங்க, y² - x² - 1 x³ c அப்படின்னாருங்களா. கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன வருங்க, y/x root of y² - x² x² = x³ c அப்படின்னாருங்களா. இப்போ பாருங்கள் இந்த ரூட் விட்டு கீழே எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன வருங்க, y/x இது root of y² - x², இதை மட்டும் ரூட் விட்டு இருந்தால் x ஆயிருங்களா, = x³ cங்களா. அப்போ என்ன வருங்க, y root of y² - x² x × x² கிராஸ் மல்டிபிள் பண்ணால் x⁵ c அப்படின்னாருங்களா. இந்த த்ரோ அப்பா பாசஸ் த்ரோ அப்படிங்கிறது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இந்த பாசஸ் த்ரோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1,2, அப்போ கொடுத்துருந்தேன் அப்படின்னா 2 root of y² 2 4 1 எக்ஸுங்கிறது 1ங்களா, அப்போ 1² பண்ணால் 1 -1 = 1/5 1 தாங்களா, அப்போ cன்னு கிடச்சிருங்களா. அப்போ 2 4 - 1 2 √3 = c. இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்போ y root of y² - x². சரிங்களா. சிக்கு பதிலாக தான் அப்போ என்ன கிடச்சிருங்க அப்படின்னா சிக்கு பதிலாக 2 √3x⁵ இதுதான் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா, நமக்கு தேவையான ஈக்குவேஷன். சரிங்களா. அப்போ என்ன எழுதிக்கலாங்க, ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா, இதுதான் ஆன்சர்.